I am Lahita, lecturer of EEE Department, Christian Polytechnic College, Ottanjatram. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எஸ்சிஆர் சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர். ஸோ இதோட கண்டென்ட் என்னென்ன பார்க்க போகிறோம்னா, அதோட இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம், எஸ்சிஆர்னா என்னென்னு பார்க்க போகிறோம், எஸ்சிஆரோட கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங் ஆஃப் எஸ்சிஆர், அதோட அப்ளிகேஷன் அண்டு அட்வான்டேஜஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த எஸ்சிஆர் வந்து ட்ரைசிஸ்டர் ஃபேமிலின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஸ்விட்சிங் டிவைஸ் மாதிரி நமக்கு ஆக்ட் ஆகுது. ஸோ மோஸ்ட்டாக வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸில் வந்து இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து 3 டெர்மினல் இருக்குது. இந்த 3 டெர்மினலில் கேட் வந்து நமக்கு கண்ட்ரோல்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை தான் அடுத்து சொல்கிறாங்க. ஸோ கேட்டு, கேத்தோடு, ஆனோடு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும்போது இங்கே பாருங்கள், பிஎன் அண்டு பிஎன், அதாவது இன்பில்ட்டாக வந்து பிஎன் ஜாயிண்ட் ஆகிற இடம் வந்து J1 அண்டு என் அண்டு பி வந்து ஜாயிண்ட் ஆகிற வந்து J2. அதுக்கடுத்து வந்து பியும் என்னும் வந்து ஜாயிண்ட் ஆகிற வந்து J3. ஸோ ஜங்ஷன் 1, ஜங்ஷன் 2 அண்ட் ஜங்ஷன் 3. ஸோ ஆனோடு, கேத்தோடு, கேட்டு, ஸோ 3 டெர்மினல் வந்து இதில் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும். இந்த கேட்டில் தான் வந்து நமக்கு கண்ட்ரோல் வந்து கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, அதோட ஒர்க்கிங்கில் பார்க்கும்போது J1 அண்ட் J2, J3 மூணுமே வந்து ஃபார்வர்ட் பயாஸில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அதாவது எஸ்சிஆர் வந்து ஆன் ஆகும், இல்லாட்டி ஆன் ஆகாது. ஸோ அந்த ஒர்க்கிங்கில் பார்க்கும்போது பிஎன் J1 ஃபார்வர்ட் பயாஸ் அண்ட் என் அண்ட் பி ஜாயின் J2 ஃபார்வர்ட் பயாஸ் அண்ட் பி அண்ட் என் ஜாயின் இடம் வந்து J3 ஃபார்வர்ட் பயாஸ். இதில் 3ல் வந்து ஃபார்வர்ட் பயாஸில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த எஸ்சிஆர் வந்து ஆன் ஆகும். ஸோ டயோடு எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அதாவது ஃபார்வர்ட் பயாஸ் அண்ட் ரிவர்ஸ் பயாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ப்ளஸ் அண்டு மைனஸ் இந்த இதில் போயிடுச்சுன்னா அது வந்து ஃபார்வர்ட் பயாஸ், மைனஸ் அண்டு ப்ளஸில் போச்சுன்னா அது வந்து ரிவர்ஸ் பயாஸ். ஸோ இதில் அந்த டயோடில் 2 டெர்மினல் ஆனோட் அண்ட் கேத்தோடு இருக்கும். ஸோ இதில் பார்க்கும்போது எஸ்சிஆரில் வந்து பார்க்கும்போது ஒரு கண்ட்ரோல்டு வந்து கொடுத்துருப்பாங்க, அதுதான் நம்ம கேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த கண்ட்ரோல்டு இருக்கும்போது எந்த இடத்துல வந்து ஃபார்வர்ட் பயாஸ் ஆகணும், எந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் பயாஸாக ஆகணுங்கிறத நம்ம வேண்டியதை பொறுத்து நமக்கு அந்த கேட்டுக்கு வந்து நம்ம வந்து கண்ட்ரோல்டு கொடுத்துக்கலாம். ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு. ஸோ அந்த 3மே வந்து ஃபார்வர்ட் பயாஸாக இருக்கும்போது எஸ்சிஆர் வந்து ஆன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதோட அப்ளிகேஷன் பார்க்கும்போது, ஸோ இது மெயினாக வந்து ஹை பவரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து லைட் டிம்மிங்கில், ஸோ பவரை வந்து கூட்டியும் வச்சுக்கலாம், குறைச்சியும் வச்சுக்கலாம், அந்த மாதிரி இதுலேயும் கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ரெகுலேட்டரில் அன்று மோட்டார் கண்ட்ரோல். ஸோ இந்த இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, ஸோ ஒரு கண்ட்ரோல் கொடுக்கும்போது அதோட வேகத்தை வந்து கம்மி பண்ணலாம். அதே மாதிரி நமக்கு எந்த இதில் வேணுமோ, ரெகுலேஷனில் வேணுமோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் பார்க்கும்போது சேம், அதாவது லார்ஜ் பவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஸோ வோல்டேஜ் ட்ராப்பை வந்து அவாய்ட் பண்ணுறது, நமக்கு வந்து டேர்ன் ஆகிறதுக்கு எல்லாமே வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நாய்ஸ்லெஸ் ஹை எஃபிஷியன்சியாக வந்து நமக்கு இது இருக்குது. ஸோ கன்க்ளூஷன், ஸோ ரெக்டிஃபிகேஷன் ப்ராசஸில் வந்து இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து பெரிய இண்டஸ்ட்ரியில் வந்து AC to DCயை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த எஸ்சிஆர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எஸ்சிஆர் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.